இரட்சகரட்சமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலும் நம்மை சந்திக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். உண்மையாகவே அவர் நம்மை நினைவு கூர்ந்தபடியினாலே இன்றைக்கு நம்மை தேவன் இந்த ஜேசிஎஸ் மினிஸ்ட்ரி யூடியூப் வழியாக சந்திக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். மீண்டும் ஒரு விசை யூடியூப் நேயர்களுக்கும் மற்ற பார்த்து கொண்டிருக்க உங்கள் யாவர்களுக்கும் எல்லா ஊழியர்களுக்கும் விசுவாசி குடும்பங்களுக்கும் இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிற கொடுக்கிற திறப்பில் நிற்கிற உங்கள் யாவருக்கும் நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வேளையிலே உங்களை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று சொல்லி வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். மீண்டும் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் என் அன்பு தேவ பிள்ளையை மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 1 அதிகாரம் 23 வசனம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமா. பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு உறுதியான அடித்தளமான அஸ்திபாரமான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். நான் உங்கள் கூட இருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நீ கவலையோடு கண்ணீரோடு கூட இருக்கலாம், புலம்பிக் கொண்டு இருக்கலாம். ஏன்னா கடந்த கிறிஸ்மஸில் இவங்கெல்லாம் இருந்தாங்க, இன்றைக்கி இல்லை. இவங்கெல்லாம் நண்பர்களாக இருந்தாங்க, எனக்கு இல்லை. இவங்கெல்லாம் சொந்த பந்தமாக இருந்தாங்க, எனக்கு இல்லை. என் தாய் தகப்பன் இருந்தாங்க, இல்லாமல் இருக்கிறாங்க. என் பிள்ளைகள் இருந்தாங்க, இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒருவேளை நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களை ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஒரு தகப்பன் சுமப்பது போல நான் உங்களை சுமப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகிய தேவ சமூகத்துக்குள்ளாக என் அன்பு தேவ பிள்ளையே, அவர் நம்ம கூட இருக்கு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்ம கூட இருந்துட்டா போதும், வேற எதுவும் நமக்கு தர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் சர்வ வல்லமுள்ள தேவங்க. அவர் நம்ம கூட இருந்துட்டார்னா சகலமும் நம்முடைய வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாக தான் கர்த்தர் நடத்துவார். பிரியமானவர்கள், இந்த சந்தோஷமான நேரத்தில் நீங்கள் மிகுந்த சந்தோஷத்தை காணும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையால் தான் இம்மானுவேலராக கர்த்தர் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன் வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். உன்னுடைய உள்ளத்திலும் உன்னுடைய இல்லத்திலும் கர்த்தர் பிறந்திருக்கிறார். ஒருவேளை தேவ சமூகத்துக்குள்ளாக ஆவிலை ஏவப்பட்டு நான் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லாதபடிக்கு குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் ஒரு பாலகனை கர்த்தர் கட்டளிடுவார். உன் வாழ்க்கையில ஒரு கற்பத்தின் கனியை கர்த்தர் உண்டாக்குவார். உனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். உன் வாழ்க்கையிலும் ஆண்டவர் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கத்தக்கதான நற்செய்தியை ஆண்டவர் எல்லா காதுகளும் கேட்கும்படியாக உனக்கு ஒரு அடையாளத்தை கர்த்தர் உண்டாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். உனக்கு ஒரு அற்புதத்தை உண்டாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகையால் சந்தோஷமா இருங்க. அப்பா நம்ம கூட இருக்கிறார். ஏசப்பா நம்ம கூட இருக்கிறார். அநேக நாமங்கள் உண்டு. அதில் ஒரு நாமம் இம்மானுவேல், நம்ம கூட இருக்கிறவர். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆகையால் சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களை மிகுந்த சந்தோஷத்துக்குள்ளாக உங்களை உருவாக்கி உங்களை அநேக ஜாதி ஜனங்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டும் ஒரு விசை இயேசுவின் நாமத்தினாலே ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லுகிறேன். கர்த்தருடைய பிறந்த நாளிலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்களை உயர்த்தி நடத்துவார். செபிப்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. விசேஷமாக இந்த நாளிலே கூட அப்பா எங்களோடு கூட நீ பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீங்க எங்க கூட இருக்கிறீங்கப்பா. எங்கள் கூட யார் இருந்தாங்களோ இல்லையோ, ஆனால் நீங்கள் எங்கள் கூட இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கூட இருந்து உடைய ஆண்டவரை கண்ணீரை துடைத்து வேதனைகளை போக்கி சந்தோஷத்தை சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட்டு ஆசீர்வதித்து ஆண்டவரே நீங்கள் உயர்த்த வேண்டுமா நான் செபிக்கிறேன்ப்பா. எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைங்கப்பா. விசேஷமாய் ஆண்டவரே அப்பா, ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, யூடியூப் நேயர்களுக்காக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். தனிப்பட்ட விதங்களிலே ஆண்டவரே அப்பா உடைய ஊழியத்திலே ஆண்டவரே பங்கு பெறுகிற பிள்ளைகளுக்காக ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் மிகுந்த சந்தோஷத்தினாலே கர்த்தர் நீங்கள் கூட இருந்து வழி நடத்த வேண்டுமா செபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரத்த கோட்டைக்குள்ள மூடுங்க. இந்த நாளே பிறந்த
பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். இயேசு சுவாமி, இந்த நாளில் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறேன், ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மிகுந்த சந்தோஷத்தில் நடத்தும். இயேசுவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரம்.